செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, ஆண்டவர் இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே தியானத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த கூடுகை எங்களுக்கு நிறைவாக்கி தாரும். கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 44வது பாடல், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம். காசினியில் அதனுக்கின்ன இல்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதனுக்கின இல்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நாமும் அண்டிடும் பேய் பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்விலே நீர் தந்த மற்றும் ஒரு புதிய நாள், காலை வேலை தியான நேரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தியும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள், நாங்கள் உங்கள் பிள்ளைகள். அந்த விசுவாசத்தோடு உம்மை தேடி வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும்.
ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கட்டளையிட்டிருக்கிற உமது அன்புக்கு ஈடாக நாங்கள் உள்ளார்ந்த மனதோடு நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படுங்க. உமது கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அன்பிற்கினவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளேயே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்க மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்பதே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாக்குறுதி அளித்த ராஜாவிடம் திரும்புதல். வாக்குறுதி அளிக்கப்பட்ட ராஜாவிடம் திரும்புதல். ரிட்டர்ன் டு த ப்ராமிஸ்டு கிங். வாக்குறுதி அளித்த ராஜா. அந்த ராஜா யார்? அவர்தான் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை பொருந்தினவர். இந்த மீகா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கர், ஓசியா தீர்க்கர், இவருடைய சமகாலத்துல இறைவாக்கு உரைத்தவர். 8ஆம் நூற்றாண்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊழியராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அடிமைத்தன வாழ்விலே, சிறையிருப்பின் காலத்துல வாழ்ந்தபோது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. காத்திருந்தாங்க அவங்க. ராஜாக்கள் காலம் முடிந்து போனது. நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசிங்க, நியாயாதிபதிகள், ராஜாக்கள். ராஜாக்கள் காலம் முடிகிறது. சிதேக்கியா கடைசி ராஜா. அப்போ காத்திருக்கிறாங்க. அவ்வளவுதானா? எங்க வாழ்க்கை கசந்து போனதா? எங்கள் வாழ்வு அடிமைதான வாழ்வுதானா? எங்கள் வாழ்வு இருளான வாழ்க்கை தானா? எங்கள் வாழ்வு கண்ணீரோடு தான் கழிக்க வேண்டுமா என்று கலங்கி நிற்கிற வேளையிலே உங்களுக்கு என்று ஒரு ராஜா பிறக்க போகிறார். அந்த ராஜா என்னாலும் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த ராஜா எங்கும் நிறைந்திருக்க போகிறார். அந்த ராஜா ராஜாதி ராஜாவாக இஸ் a king of king என்று சொல்லி இங்கே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் சமாதான காரணர். அவர் சண்டையின் ராஜா இல்லையா?
அவர் அமைதியை அருளுகிற, சமாதானப்படுத்துகிற, நிறைவை தருகிற, குறைவை மாற்றுகிற கர்த்தாதி கர்த்தர். அததான் இங்க சொல்லிட்டே வர்றார். அந்த 2ஆம் வசனத்துல, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது கர்த்தருடைய சித்தம் தொடக்க காலத்திலேயே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. தீர்க்கதரிசிகள் வரலாம், நியாயாதிபதிகள் வரலாம், ராஜாக்கள் வரலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல அவர்களுடைய பணிகள் அல்லது ஆட்சிகள் முடிந்து போகும். ஆனால் பூர்வத்திலே திட்டம் செய்யப்பட்ட, தீர்மானம் செய்யப்பட்ட ராஜாதி ராஜா வருகிற பொழுது அது என்றும் எங்கும் நிறைந்திருக்கிற ராஜா. அந்த ராஜா செய்கிற அரசாட்சி சமாதானமான அரசாட்சி. அவர் எங்கிருந்து தோன்ற போறாரு? இஸ்ரவேல் தேசத்துல மிகவும் எளிமையா எண்ணப்பட்ட ஒரு சின்ன இடத்துல இருந்து, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம். பெத்லகேம் எப்பிராத்தா ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஒரு இடத்துல இருந்து அவர் தோன்ற போகிறார். யோசித்து பாருங்க அன்பானவர்களே. ஏசாமி பிறகுறதுக்கு 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே மீகா தீர்க்கதரிசி சொன்ன இறை வாக்கு நிறைவேறுகிறது. அங்கே ஏரோது அரண்மனையில இருக்கிறார். அவர் ராஜா அரசாட்சி பண்ணுகிறாரு. வான சாஸ்திரிகள் வருகிறார்கள். வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் என்று எங்கே என்று கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ராஜாவுக்கு கலக்கம். நான் தான் ராஜா, எதுக்கு மேல ராஜாவா என்ற கலக்கத்தோடு பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஏயா யூதருக்கு ராஜா எங்க பரப்பாரு? அங்க அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. பெத்லகேமே, நீ சின்னதுன்னு யோசிக்கலாம், ஆனால் உன்னிலிருந்து தோன்ற போகிற ராஜா அவர் பெரியவராயிருப்பார். என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இது மீகா தீர்க்கதரிசி எங்க சொல்லிட்டாரியா ராஜா ஏரோது ராஜா? அவர் பெத்லகேமிலே பிறக்க போகிறார். அந்த ராஜா வாக்குறுதி அளித்த ராஜாதி ராஜாவினுடைய பூர்வ காலத்திலே திட்டம் செய்யப்பட்ட காலம் அது. அவர் பிறக்க போகிறார், பிறந்திருக்கிறார் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இதுதான் இங்க மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, உன்னிலிருந்து புறப்படுகிற ராஜா, இந்த அடிமைத்தன வாழ்வை களைந்து போடுகிற ராஜா, சமாதானத்தை அருளுகிற ராஜா. அந்த ராஜாவினுடைய அரசாட்சி எப்படி இருக்குமா? அந்த 4ஆம் வசனத்துல, அவர் நின்று கொண்டு, மீகா 5:2, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் தம் மக்களை மேய்க்கக்கூடியவர், மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். அவர் எங்கே இருப்பாரியா? பூமியின் எல்லை பரியந்தமும் எங்கும் சர்வ வல்லமை பொறிந்த கர்த்தர் அவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், சமாதான காரணர் அவர். அன்பானவர்களே, இந்த வேளையில சிந்திக்கலாம். இந்த லெந்து காலத்துல, இந்த தியான வேளையில நம்மோடு இருக்கிற ராஜா, அமைதியை அருளுகிற, நிறைவை தருகிற, எல்லா வகையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நாம் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலேயே மிக ஒரு சிறிய இடமாகிய எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமில் இருந்து பிறக்க போகிற ராஜா, அவர் ராஜாதி ராஜாவாய் சமாதானத்தை அருளுகிற ராஜாவாய் இருப்பார் என்று சொல்லிய இறைவாக்கு நிறைவேறியது. ஆண்டவர் இயேசு மண்ணிலே சொன்னபடியே பெத்லகேமிலே தொழுவத்திலே பிறந்தார். அவர் எல்லா நிலையிலும் சமாதானத்தை அருளினார், நோயுற்றோரை சுகமாக்கினார், தேவையில் இருக்கிற மக்களின் தேவைகளை சந்தித்தார், குறைவுகளை நிறைவாக்கி போட்டார், வல்லமையாய் பிரசங்கித்தார், நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை பொருந்தினவராக எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய பாடுகளை, அவர் நமக்கு காட்டிய பாதைகளை தான் இந்த லெந்து காலத்திலே நாம் தியானித்து வருகிறோம். அவரிடத்திலே நாம் திரும்புவோம். அவர் வாக்கு மாறாத கர்த்தர், வாக்குறுதி அளித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை தேடுவோம், நம்முடைய குறையெல்லாம் அவரிடத்துல சொல்லுவோம். அன்பானவர்களே, நம்ம உள்ளத்துல, நாம் வாழ்கிற இல்லத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம். ஆண்டவரே,
எங்களில் இருக்கிற எல்லா குறையும் நீங்க நீக்கி போடுங்கய்யா. எங்க கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை துடைத்து போடுங்க, எங்களுக்கு நிறைவே தாங்க, எங்களுக்கு எல்லா நிலையிலும் சமாதானத்தை தாங்க என்று வேண்டுவோம். அன்பானவர்களே, வாக்கு மாறாத கர்த்தர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், தாயும் தகப்பனுமாய் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்துகிற கர்த்தர், அவர் நம்ம ஒவ்வொருவரோடு இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோமா, அவரை தேடுவோமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் வல்லமை மிக்க ஆண்டவர். அவர் மிக பரிசுத்தம் உள்ளவர். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவுன் ஹெமிலி ஹைனி என்கிற ஒரு சகோதரி நெதர்லாந்து தேசத்துல 1917 பிறந்தவர். அவர் ஒரு சிறந்த செவிலியர், நர்ஸ், ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை, பியானோ வாசிப்பதிலே மிகச் சிறந்த இசை வல்லுனர். இதனால அவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது. ஒரு புறத்துல நர்ஸ், ஒரு புறத்துல ஒரு விளையாட்டு வீராங்கனை, இசை வல்லுனர், இசையில மிக திறம்பட இசைக்கக்கூடிய புகழ் இருந்ததுனால அவர் எதையும் கவனிக்கல, எல்லாவற்றையும் மறந்தார், அந்த புகழ்ச்சியிலே மகிழ்ந்தார். ஒரு நாள் அந்த எமிலியை அவருடைய தோழி ஒரு சால்வேஷன் ஆர்மி கூட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். வா ஃப்ரெண்டு, நம்ம அந்த மீட்டிங்க்கு போய் வரலாம். அங்கே போன பொழுது, நீ மீண்டும் பிறப்பாயா, will you born again என்ற கேள்வியை அவங்க தோழி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அது வயசான காலத்துல பாத்துக்கலாம் என்று சொல்லி எமிலி சொல்லுகிறார்கள். அப்போ அவருடைய தோழி சொன்னாங்களா, வயதான காலத்தில் பார்த்து கொள்வோம், மீண்டும் பிறப்பதை குறித்தோ ஆண்டவர் இயேசுவை தேடுவதை குறித்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னவங்க எவ்வளவோ பேர் இறந்து போனார்கள். இனி காலம் செல்லாது, இந்த வாலிப பருவத்துல நீ ஆண்டவரிடம் திரும்பு என்று சொல்லுகிறார். அவங்க யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு கூடுகையில அவர்கள் மீண்டும் மீண்டும் அழைப்பதை உணர்ந்து அவங்க சொல்றாங்க, நான் வேணா ஒண்ணு செய்யறேன், என்னுடைய முழு பணத்தையும் ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்திற்கு கொடுத்து விடுகிறேன் என்று அர்ப்பணிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் மிக தெளிவாய் அந்த அவுன் எமிலி ஹைனியோடு பேசுகிறார். மகளே, உன் பணம்லாம் இருக்கட்டும், நீதான் எனக்கு வேண்டும், நீதான் என் சேவையை செய்ய வேண்டும், என்னிடத்தில் வருவாயா என்று அழைக்கிற அழைப்பை ஏற்று அந்த எமிலி தன்னை முற்றிலுமாய் அந்த நாள் அர்ப்பணிக்கிறார். அவர் அர்ப்பணித்து ஜெபித்தது, ஆண்டவரே, உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த ஊழியத்தை, ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்து திறமைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். அவர் எடுத்த முடிவு, எந்த தேவைக்கும் நான் எங்கும் செல்ல மாட்டேன், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன். ஏனால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மகளே, நீ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தின் எல்லா தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜபத்தை முன்னிறுத்தி அவர் 1947 லண்டன் சென்று மிஷனரி பணிக்கான பயிற்சியை எடுக்கிறார். அதைத் தொடர்ந்து 1951 மச்சிலிப்பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் இந்தியாவை தேடி அவர் வருகிறார். அந்த மச்சிலிப்பட்டணத்துல கிருஷ்ணா, குண்டூர் மாவட்டங்களிலே அவங்க செய்த பணிகள் ஏராளம். பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனை, இறையல் கல்லூரி, இவற்றையெல்லாம் அங்கே நிறுவி ஆண்டவருடைய அன்பை விதைத்து மக்களுக்கான சமூக பணிகளை செய்து அவர் ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றினார். தனது சொத்துக்கள் அனைத்தையும் அவர் மீண்டும் தான் பிறந்த நாடாகிய நெதர்லாந்து சென்று தனக்கான சொத்துக்கள் எல்லாவற்றையும், தனக்கான பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர் அங்கே இந்த ஊழியத்திலே ஆண்டவர்க்கென்று அர்ப்பணித்து ஆண்டவர் பணியை செய்கிறார். அவுன் உயர்நிலை பள்ளி என்று இன்றும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற பள்ளி அவருடைய பெயரை சொல்லுகிறது. ஆண்டவரின் பணியை பல இடங்களிலே தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் செய்த பணி
மக்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த அம்மாவை, அவனி எமிலி அவர்களை அம்மாகாரு, தெலுங்குல அவங்க அவங்க ரொம்ப மதிப்போடு மரியாதையோடு அன்பாய் சொல்லுகிற வார்த்தை இந்த எமிலி அம்மாவை அம்மாகாரு என்று சொல்லி மக்கள் இன்றளவும் ஆண்டவரை துதிக்கிறார்கள் சொல்லப்படுகிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, இந்த வேளையில வாக்குறுதி அளித்த ஆண்டவர், அவர் வாக்கு மாறாத கர்த்தர். அவர் ஆபிரகாமோடு இருந்தார். அன்றைக்கு தாவீதின் வம்சத்தில் வந்த இஸ்ரவேல் மக்களோடு இருந்தார். எப்படியெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் சிறையிருப்பில் இருந்து கூட அவர்களை மீட்டெடுத்தார். எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்டெடுத்தார். ஆண்டுடைய கரிசனை, அவருடைய இரக்கத்தை பாருங்கள். எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்டெடுத்து வந்தார். கடலோட்டு தூரம் போனாங்க. ஒரு காலமும் தீர்க்கர்கள் காலம், நியாயாதிபதிகள் காலம், ராஜாக்களின் காலம் எல்லாம் விட்டு போனாலும் கூட ஆண்டவர் விடாது பிடித்தவர், தம் மக்களை நேசித்தவர். ஏனென்றால் வாக்குறுதி தந்து விட்டார். அன்றைக்கு ஆபிரகாமோடு சொல்லிவிட்டார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுன்னு சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற கர்த்தர். சிறையிருப்பின் காலத்திலேயும் இறைவாக்கு உரைத்து, நீ பயப்படாதே, இப்பொழுது உன்னிலே தோன்றப் போகிற ராஜா சமாதானக்காரனராய், நிறைவே தருகிற ஆண்டவராய், உங்களுக்காக தம் வாழ்வை அளிக்கிற ஆண்டவராய் பிறக்கப் போகிறார் என்று சொன்ன வாக்கு நிறைவேறியது. மண்ணிலே பிறந்தார். இயேசு கிறிஸ்துவாக எல்லா நிலையிலும் மக்களுக்கான பணி செய்தார். மக்களுக்காக, நமக்காக தம்மையே இழந்தார். அந்த இயேசு நம்மை அழைக்கிறார். மகனே, மகளே, என்னிடத்திலே திரும்பு, உன்னை நிறைவாய் வழிநடத்துவேன் என்று சொல்லி கர்த்தரை பற்றி கொள்வோம். நெதர்லாந்து தேசத்திலிருந்து வந்து இந்தியாவில ஆந்திர பிரதேசத்துல நம்மை தேடி வந்து அந்த அவுன் எமிலி ஐனி அம்மையார் நினைத்து பார்ப்போம். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பான வாழ்க்கை, கடவுள் அவர்கள் வழியாக செய்த நிறைவான பணிகள் எல்லாரும் நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் வாக்குறுதி பற்றி கொண்டவரை தேடுவோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நிறைவாக்குவார். ஆமென். நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கவனமாக துதிப்பாடல்ல 53வது பாடல், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா. இப்பாடலை பாடி நாம் ஆண்டவர் இயேசுவை துதிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய்.
நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்டு கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்டு கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, வாக்குத்தத்தம் செய்து கர்த்தரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இருக்கிறவரே, நிறைவேற்றி தருகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இக்கூடுகையிலே இணைந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும், எல்லா தேவைகளையும் சந்தியும். பெத்லகேமிலே பிறந்த ஆண்டவர் இயேசு, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்து, எங்களோடு இருக்கிறீர். பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதான காரணரே, உலக நாடுகளின் அமைதிக்காக, சமாதானத்திற்காக வேண்டி நிற்கிறோம். நீர் கிருபை செய்யும், சமாதானத்தை உண்டு பண்ணும். இந்த தியானத்தில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும், நிறைவேற்றாரும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும், வழி நடத்தி செல்லுகிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, அனைவருக்கும்
ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.